இல்லையான்னு ஒரு சந்தேகம். திரும்பவும் எத்தனை பொண்ணு உனக்கு? 2 பொண்ணு. திரும்பவும் பொண்ணா பிறந்துட்டா நம்மளால சமாளிக்க முடியாது. அதுக்கு 10 சமாளித்து பிள்ளைங்களை ஒரு மேம்பாடு கொண்டு வரணும் அப்படிங்கிற கணக்கு. அப்போ நான் உத்தரவு கொடுத்தேன், இத்தரவு நிற்கப்படும். நிற்கிறது ஆண் வயசா இருக்கப்படும். இருந்தாலும் சாமி நான் போய் ஒரு ஸ்கேன் போட்டுட்டா அப்படின்னு கேட்டியா? ஓடு ஸ்கேனு ஓடு அப்படின்னு ஸ்கேன் போட்டோமா? ஸ்கேன்ல என்ன சொன்னாங்க? ஐயன்னு சொல்லிட்டாங்க. புள்ள வீட்டுக்கு வராது. பார்த்தீங்கன்னா புள்ள இனிமே உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்றாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? எங்களால முடிஞ்ச எல்லாம் செஞ்சாச்சு, நீங்க கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு போட்டாச்சு. யாருக்கு போன போட்டோம்? எனக்கு போன போட்டியா? நான் எடுத்த வார்த்தை என்ன சொன்னேன்? நீ பயப்படாத, உன் குழந்தைய காப்பாத்துறேன், அந்த உயிருக்கு எந்த உயிர் பாதிப்பு வராது, நீயா மனசுல வேணும்னு வச்சுக்க. அந்த குழந்தைய வர அம்மாவை இடத்துல உட்கார பண்ணி தரேன். அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. உன் ஊரே வளர்ந்துச்சு, ஆனா அந்த கருப்பசாமி காப்பாத்துறேன். ஒன்ன வார்த்தை மீறீங்களா? எந்த ஊர் சாமி போயிடுச்சு? விளக்கஞ்சாமி கூப்பிடுறாமி. முதல் குறி உளுந்தூர் பேட்டை போயிடுறா. முதல் இடத்துக்கு வரும்போது உன் கணவருக்கு கை வலியா வரல. தன் வாழ்க்கையில இனி எந்த வேலையும் செய்ய முடியாது. நல்லா எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்ம அவ்வளவுதான். நம்ம குழந்தைகளை யார் பார்ப்பா? நம்ம மனைவி யார் பார்ப்பா? அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட யாரையும் தெரியாம கேள்விப்பட்டு வந்தது உண்மையா? அப்படி கேள்விப்பட்டு வரும்போது அந்த கையை வர வச்சு கொடுத்துருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேன். ஆனால் வர வச்சு கொடுத்துருந்தேன். கை வருதா? வண்டி ஓட்ட முடியுதா? வேலை செய்ய முடியுதா? அந்த அரிசியும் தூக்கிட்டு வந்தாச்சு. இது பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, அங்கும் பங்காளியில். அப்போ அந்த பிரச்சனையில கேஸ் கொடுத்து நம்மளை தூக்கி உள்ள வைக்க போறாங்கட்டாங்க. யார உன்னை தூக்கி இருந்தாங்களா? அப்போ யாரும் போன போட்டேன், எனக்கு போன் பண்ணேன். நான் சொன்னேன் சாயந்தரத்துக்குள்ள அவனை தூக்கி வைக்கிற மாதிரி பண்ணி போடுறேன். அவன் வந்து உன்னை கெஞ்சி கொண்டாங்க. என்ன பண்ணாங்க? அதே மாதிரி தான் பண்ணாங்க. அதே போல நமக்கு ஆண் வரிசை இருக்குதா இல்லையான்னு ஒரு சந்தேகம். திரும்பவும் எத்தனை பொண்ணு உனக்கு? 2 பொண்ணு. திரும்பவும் பொண்ணா பிறந்துட்டா நம்மளால சமாளிக்க முடியாது. அதுக்கு 10 சமாளித்து பிள்ளைங்களை ஒரு மேம்பாடு கொண்டு வரணும் அப்படிங்கிற கணக்கு. அப்போ நான் உத்தரவு கொடுத்தேன், இத்தரவு நிற்கப்படும். நிற்கிறது ஆண் வரிசை இருக்கப்படும். அந்த ஆண் வரிசை 2ஆ கூட இருக்குன்னு ஒரு உத்தரவு கொடுத்தேன் அவருக்கா. இருந்தாலும் சாமி நான் போய் ஒரு ஸ்கேன் போட்டுட்டா அப்படின்னு கேட்டியா? ஓடு ஸ்கேனு ஓடு அப்படின்னு. நம்ம நேரத்துக்கு என்னன்னா ஸ்கேனு காலையில் சாயந்தரம்ட்டாங்க. என்னங்க காலையில் விட்டாங்க. அந்த சாயந்தரம் நமக்கு திக்குன்னு ஆகிப்போச்சு. கருப்பசாமி பையன்ட்டாரு. நம்ம காலையில போட்டோம், சாயந்தரம் வர சொல்லிட்டாங்க. ஒருவேளை பொண்ணா இருக்குமா? போகையிலேயே தடுகள் வேற ஆகுது. நம்ம இருந்தாலும் ஒரு மேலே பாரத்து போட்டு பார்ப்போம், அப்படியே பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு நிலைப்பாடு. ஸ்கேனை போட்டோமா? ஸ்கேனில் என்ன சொன்னாங்க? ஐயன்னு சொல்லிட்டாங்க. நான் பையனா இதில் இன்னொரு சந்தேகம் உண்டு. என்னன்னு கேளு. நான் சொன்னதோ 2, இருப்பதோ 1. இது இந்த 2க்கு சொன்னதுக்கும் 1க்கு நிலைப்பாடு என்ன விளக்கம் தெரியாம நமக்கு ஒரு குழப்பம் இருக்கா? அப்ப ஏன் அந்த 1ங்கிறத நான் விளக்கம் சொல்றேன் கேட்டுக்க. நான் 2ன்னு சொன்னப்ப சாமி அந்த 2ங்கிறப்ப நம்ம 2ஐயும் சரிபடி கொண்டு வர முடியாமல் போயிடக்கூடாது. 1 நினைச்சது. அடுத்து அந்த 2ல பையனும் பொண்ணு வந்துட்டாலும் போச்சு, திரும்ப என்ன சமாளிக்க முடியாது. 2வது பாயிண்ட். 3வது யோசனை, 1 கொடுத்தாலும் நிலவரம் பையனை நல்லதா கொடுத்துரு, ஆரோக்கியமா கொடு. யார் கேட்டது? நீ நினைச்சாரா? அதுக்கு தானே 1. இது ஒண்ணு நான் பண்ணி கொடுத்து. அடுத்து யாருக்கு உடம்பு சரியில்லை? என்ன நடந்துச்சு?
சரி இவன் நல்லாதான் விளையாட்டு சாப்பாடு ஊட்டினான். என்னன்னே தெரியல, மழங்கிட்டான். எங்க சின்னம்மா வீட்டுல இருந்து வந்தா, பெரிய பொண்ணு சாப்பாடு ஊட்டுறது நான் மதியம் வந்துட்டு மழங்கிட்டான். அப்புறம் பார்த்தா 3 நாளா ஏஞ்சிவே இல்லை சாமி. கண்ணே தெரியல, குழந்தை வந்து குழைக்காது, பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. நேரா கள்ளக்குறிச்சி கொண்டு போனீங்களா? இப்ப கொண்டு போனீங்க 3 ஹாஸ்பிட்டல் இருக்கு, 4 ஹாஸ்பிட்டல். 4 ஹாஸ்பிட்டல் முடியும் பக்கத்துக்கு முடியாது. எல்லா இடத்துலயும் என்ன சொன்னாங்க? முடியாது முடியாது. ஆனால் எல்லா இடத்துலயும் முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு இடத்துல போய் நம்ம என்ன நினைச்சோம், எல்லாரும் ஊரே எழுந்துற ஊரே ஊரே உண்மையிலையா ஊரே புள்ள வீட்டுக்கு வராது. பார்த்தீங்கன்னா புள்ள இனிமே உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு டாக்டர் என்ன சொன்னாங்க, எங்களால முடிஞ்ச எல்லாம் செஞ்சாச்சு, நீங்க கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு போட்டாச்சு. யாருக்கு போன போட்டோம்? எனக்கு போன போட்டியா? நான் எடுத்த வார்த்தை என்ன சொன்னேன்? நீ பயப்படாத, உன் குழந்தைய காப்பாத்துறேன், அந்த உயிருக்கு எந்த உயிர் பாதிப்பு வராது, நீயா மனசுல வேணும்னு வச்சுக்க. அந்த குழந்தைய வர அம்மாவை இடத்துல உட்கார பண்ணி தரேன். அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. உன் ஊரே அழுதாச்சு, ஆனா அந்த கருப்பசாமி காப்பாத்துறேன். ஒன்ன வார்த்தை மீறீங்களா? இப்ப இன்னொரு கேள்வி, தான் குழந்தை பேச்சு கம்மியா பேசுது, வாய் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுது, அந்த வார்த்தை தெளிவா வரணும். ஒண்ணு, தன் பிறகு ஆண்களோட எந்த சேதாரமும் பிறக்கணும். 2, என் கணவர் பதவி இன்னும் நல்லபடியா ஆகணும். 3, வர ஆடி மாசம் அவருக்கு நம்மளால வந்து ஒரு கிடாய் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சது உண்டு. உண்மையா? இப்ப அதே போல புள்ள புழைச்சா ஒரு கோழி சாவல், 2 குவாட்டரு, ஒரு சிப்ப அரிசி, ஒரு கிடா, 2 மாலை, இது வேணுது வச்சது. இதுல என்ன ஒரு விளக்கம் அப்படின்னா, 20 தாள்ல 1000 ரூபாய் வாங்கி எனக்கு மாலையா போடணும் வேணுது. இப்ப நமக்கு 20 தாள் கிடைக்கல, ஆனா 1000 ரூபாயா இருக்குது. இப்ப வெள்ளையா வந்தா நாம வாங்கிக்கலாம், சிகப்பா இருந்தா 1500 ரூபாய் அடுத்த மாசம் மாலையா வாங்கிக்கலாம். எடு யாரு ஏமாலாம் பார்த்து டாட்டா காட்டியாச்சு. உன் பிள்ளைகிட்ட எந்த ஒரு சுய புத்தி இல்லடா, இப்ப சுயநினைவே இல்லை ஹாஸ்பிட்டல், அவ்வளவுதான் அப்படிங்கிற கணக்கு டாக்டரே சொல்லிட்டாங்க. நான் காப்பாற்ற முடிவு பண்ணிட்டா பார்த்து கொடுத்துருவேன். நான் பிறக்கும் போது ஆண் குழந்தை ஆண் குழந்தை தான் பிறக்கும். என் பந்தியம்லாம் கட்டிக்கலாம் கொடுத்தேன், பந்தியம் கட்டிட்டு கடைசி அவன் 3 ஏக்கரை நெல்லை என்ன சொன்னேன், அடுத்த மாசம் 1500 ரூபாய் 20 மட்டும் மாலை வாங்கிக்கலாம். நாளைக்கு எனக்கு என்ன வச்சு அதுதான் கேட்பேன், வீடு கேட்க மாட்டேன். சரியா? குழந்தை மேல சுட்டு கொடுத்துறேன், தொழில் அப்படியே வருமானத்தை கொடுத்துறேன். அந்த காக்க வெள்ளம் வளைச்சாச்சா? அந்த இடத்துல வாங்கி கொடுத்துட்டா வாங்கி கொடுத்துறேன். உங்க ஊர்ல யாருக்கு எள்ளு நல்லா வளர்ந்துச்சு? எப்படி? மழையே இல்லை, ஆனால் போல எள்ளு வாங்கிட்டான்னு கேட்டேன். யாரு கேட்டா? போய் வேத அப்படின்னேன். எள்ளுக்கு நல்லா வரண்டானே. நான் 2 நாளும் மழை பெய்யண்டானே, மழை பெஞ்சு கரெக்டா? உன் பையன் இன்னொரு என்ன தெரியுமா, நம்ம பையன் உள்ள கரு தெரிஞ்ச நேரம் எதுவும் சரியில்லாம இருக்குமா, நம்ம பிள்ளைங்க ஆகி போச்சு நினைச்சியா? அப்படி ஆயிருந்தா ஊரே என்ன சொல்லி இந்த பையனால தான் போய் சொல்லுவாங்க இல்லையா? 2வது என்ன சொல்லுவாங்க, கருப்புசாமி காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ நல்லா கேட்டுக்கு, இரவெல்லாம் பகல் இல்லை, கஷ்டம்னு நினைச்சு என்ன கூப்பிட்டா அந்த நேரம் வந்து நின்று காப்பாற்றலாம். உன் பிள்ளைக்கு எந்த வயசுல வர கனவுல வரணுமா? நல்லா உன் தகப்ப கனவு வரணுமா? வந்து பேசணுமா, அந்த கனவு வந்துட்டா போதுமா? இது வரைக்கும் எந்த நடைபெறும் இல்லையா? 9 மாசம் எங்க அடிப்படை வரவே இல்லையா? அதுக்கு முன்னாடி வருவார், நல்லா இருந்தா வருவாரு, உடம்பு சரியில்லை. நாளை இரவு வந்து கொடுத்தோம்டா. கேப்பார் பீச் கேப்பார் பீச் செய்வன் இல்லை, சும்மா போய் செய்வன் இருக்குது, அது இன்னும் போய் சொல்லக்கூடாது. கை மாதிரி தான் பிள்ளை நீர் வந்து தண்ணியில் போடக்கூடாது, மடியை போய் கருசாமியா புற தண்ணீரா தண்ணீர்ல ஓன கருப்பசாமி நீரோட காரணம் வேலையெல்லாம் நான் கேளு, நான் பார்த்துக்கிறேன். ஊர்ல
என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிகொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.